ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்பிஓ மூலமாக எப்படி பைமோட் ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது. பைமோட் ஆப்பை நார்மலாக நம்மளால் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ண முடியாது. அதுக்கு பதில் நம்ம எஸ்பிஓ சைட்லேருந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இல்லை அதுக்கான அப்ளிகேஷனே என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். முதல்ல நீங்கள் எஸ்பிஓவில் ஒரு மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஈஸியாக வரும். டைரெக்டாக நீங்கள் டுடே டாஸ்க்குள்ளே போங்க. அது உள்ளே போய்ட்டு கோ டு அப்படின்னு கொடுத்திங்கன்னா மேலே பைமோட் ஆப்ஷன் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் டவுன்லோட் லிங்க்னு வரும். அது கொடுத்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கடுத்துல டைரெக்டாக அந்த இதுவுக்கே வந்துடும். டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண பிறகு உள்ளே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் நம்ம ரிஜிஸ்டர் ஆன நம்பர் அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். முக்கியமான விஷயம், இதில் நம்ம அந்த லிங்க் மூலமாக போனால் மட்டும்தான் வேலை செய்யுமே தவிர நம்ம டைரெக்டாக அது உள்ளே போனால் வேலையே செய்யாது. ஆப் நம்மளுக்கு வேலை செய்யணுன்ற ஒரே ஒரு கான்செப்ட் படி நம்ம எஸ்பிஓ சைட்லேருந்து நம்ம உள்ளே போனால் மட்டும்தான் உண்டு. நான் என் டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த லிங்க்கு தரேன். அவங்களோட இதுலாம் அதை பற்றி எல்லாமே சொல்கிறேன். நீங்கள் வேணுன்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் படிச்சுங்க. மேக்ஸிமம் இதிலே நான் சொல்லிவிடுவேன். இதுக்கு அடுத்துல வர வீடியோலலாம் எப்படி அது உள்ள ஷாப்பிங் பண்ணுறது அதை பற்றிலாம் நான் சொல்கிறேன். இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி நம்ம ஒரு சின்னதாக ஒரு போஸ்டர், அவுட்புட் போஸ்டர் மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த போஸ்டர் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க பைமோட்டை பற்றி. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டவுன்லோடு த ப்ளே ஸ்டோர். ஆனால் இப்போ ப்ளே ஸ்டோரில் இது அனேபிள் கிடையாது. அப்படியே இருந்தாலும் அந்த ஆப் சரியாக ஒர்க் ஆகலை. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா, ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது அதில் ட்ரை ஆகலை. அதுவே நம்ம எஸ்பிஓ சைடில் அவங்க கொடுக்குற லிங்க் மூலமாக உள்ளே போனால் அது ஒரிஜினல் ஆப்பே இறக்கலாம். இப்போ நம்ம எப்படியா டவுன்லோட் பண்ணிட்டோம். இப்போ அது உள்ளே எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ பைமோட்டுக்குள்ளே உள்ளே போனதுமே நம்ம லொக்கேஷனில் கேட்கும். நம்மளுக்கு கரண்ட் லொக்கேஷன் வேணும்னா நம்ம அப்படியே டேரெக்டாக கொடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கும் ஃபியூ செகண்ட்ஸ் அந்தமாரி ஆகும். ஏன்னா நம்ம இப்போ நம்மளுக்கு கரெக்ட் லொக்கேஷன் நம்மளே கொடுக்க இருந்தாலும் கொடுக்கலாம், இல்லை அதில் வரத்தா இருந்தாலும் வரலாம். கன்ஃபார்ம் த லொக்கேஷன் கொடுத்தாச்சுன்னா இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக உள்ளே போயாச்சா. இப்போ நம்ம இதில் எப்படி உள்ளே போகிறது, அதாவது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு மட்டும் காட்டுறேன். இதை பாருங்கள், மேலே காட்டுதான் லாகின் அண்ட் ரெஜிஸ்டர். இது உள்ளே போய்ட்டு நம்ம நம்பர் டைப் பண்ணிட்டு